परमेश्वर का पवित्र आत्मा हमसे बात करेगा, पवित्र परमेश्वर हमें आशीष करेगा। இந்த நாளிலும் ஆண்டவர் ஏசாயா 58:11 படி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ये महीने का वाचा के अनुसार यशाया का 58 का 11 वचन परमेश्वर हमें वाचा दिया है। கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நாட்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். यहोवा तुझे लगातार लिए चलेगा और अकाल के समय तुझे तृप्त करेगा। உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இருக்கிற இந்த வறட்சியான நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பாய் மாற்ற போகிறார். आज का जो अकाल के दिन है उसमें परमेश्वर आपको हरियाली भरेगा। எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல அவ்வளவு தேவைகள் மத்தியிலையும் கர்த்தர் எப்படி அற்புதமாய் நடத்தினாரோ, ऐसे मिस्र इजराइल लोगों को मिस्र देश में परमेश्वर कितना अद्भुत रीति से चला, वैसा ही அதே போல தேவ ஜனமே உங்க வாழ்க்கையிலையும் தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலையும் அவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறார். आपकी तकलीफ मुसीबतों में भी परमेश्वर आपको अद्भुत रीति से चलाने वाला है। நம் கடந்த நாட்களிலே நாம் இந்த வறட்சி என்னென்ன காரணங்களால் வருகிறது, அந்த அந்த வறட்சியினால் என்னென்ன பாதிப்பு உண்டாகிறது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். गए दिनों में सब देख रहे, अकालों के दिनों में क्या क्या बुरा होता है करके हम देख रहे। 5 விதமான வறட்சிகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 तरीके का अकाल के बारे में हमने देख रहे। நம்மளுடைய பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வறட்சிகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை உண்டாக்குகிறது. हमारा जो पाप है हमारा जीवन में समस्या और अकाल को ला है। நாம் செய்த மற்றவர்கள் நமக்கு செய்த சூழ்ச்சிகள், பிரச்சனைகள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வறட்சிகள் வருகிறது. अन्य लोग हमारे लिए किया हुआ हर एक बंधनों से, हर एक तंत्र से हमारे जीवन में अकाल आता है करके हमने देखा। நம்முடைய நாம் செய்த சில தவறுகள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வறட்சிகள் வருகிறது. तीसरा हमारा मांस के जो कार्य के द्वारा भी हमारा जीवन में कई अकाल आता है करके हमने देखा। சூழ்நிலைகள் மாறும் பொழுது, இந்த உலகத்தின் சிச்சுவேஷன்கள், குடும்ப சூழ்நிலைகள் மாறும் பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையில வறட்சி வருகிறது. इस दुनिया में जब भी परिस्थितियां बदलावट होती तभी भी हमारा जीवन में अकाल आता है करके हमने देखा। உதாரணத்துக்கு சாரிபாத் விதவனுடைய வாழ்க்கையில வந்த வறட்சிக்கு காரணம் அந்த நாட்கள் இருந்த பஞ்சம். उदाहरण के लिए सारीबात विधवा का घर में क्यों अकाल आया, क्योंकि उन दिनों में उस जगह में अकाल था। इसलिए நகோமி உடைய வாழ்க்கையில வந்த வறட்சிக்கு காரணம் அவங்களுடைய கணவரை இழந்தது நிமித்தமா। नहोमी का जीवन में अकाल आया, क्यों? उसका पति को उसने खोया, इसीलिए। இப்படி சில சூழ்நிலை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வறட்சி வந்து விடுகிறது। कई परिस्थिति के द्वारा भी हमारे जीवन में अकाल आता है। கடைசியாக நம்மளுடைய மீறுதல்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வறட்சிகள் வருகிறது। நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வறட்சி வருகிறது। हम जो उल्लंघन करते हैं उसके द्वारा भी हमारे जीवन में अकाल आता है। இதுவரையிலும் 3 விதமான காரணங்களால் வருகிற வறட்சியை நம்ம பார்த்து விட்டோம்। अभी तक 3 तरीके का अकाल के बारे में हमने देखा। இன்னும் மீதமுள்ள 2 காரியங்கள் வருகிற வறட்சியை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம்। आगे का 2 कार्य का बारे में हम देखेंगे। இந்த வறட்சி என்ன செய்கிறது? ये जो अकाल है वो क्या करता है? நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குகிறது। ये जो अकाल हमारे आत्मिक जीवन में बड़ा एक अकाल लाता है। நம்முடைய சரீர பிரகாரமான போராட்டங்களை உண்டாக்குகிறது। हमारा शरीर में भी कोई तकलीफों को लेकर आता है। மனதில சோர்வையும் வேதனையும் துக்கத்தையும் உண்டாக்குகிறது। हमारा जीवन में निराशपन और दुख को लाता है। நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாத ஒரு பெரிய போராட்டத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம்। हमारी जरूरत पूरा नहीं होते, ऐसे मुसीबत के ओर हम जाते हैं। இந்த 5 விதமான வறட்சியின் காரணங்களினால 5 விதமான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்। ये 5 तरह का अकाल के द्वारा हम 5 तरह की तकलीफ हमारे जीवन में सहन करना पड़ता है। சரி, இன்றைக்கு 4வது வறட்சியை குறித்து நாம் பார்க்க போகிறோம்। आज चौथा अकाल के बारे में हम देखेंगे। 4வது வறட்சி நாம் செய்கிற சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வறட்சியை உண்டாக்குகிறது। हमारे जीवन में हम कई गलतियां करते हैं, उसके वजह से भी हमारा जीवन में अकाल आता है। எடுத்து வாசிக்கலாம்। யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 2வது வசனம்। 1:3 யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம்। याकूब 3 अध्याय का 2 वचन है। इसलिए कि हम सब बहुत बार चूक जाते हैं, जो कोई वचन में नहीं चूकता वही तो सिद्ध मनुष्य है और सारी देह पर भी लगाम लगा सकता है।
இங்கே யாக்கோபு சொல்லுகிறார் நாம் अनेक விஷயங்களில் தவறுகிறோம். यहाँ पर याकूब कहता हम बहुत सारे बातों में चूक जाते हैं। எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறு வருகிறது உண்மைதான். सारे लोगों का जीवन में गलतियां मतलब चूक जाते हैं। எல்லாரும் நல்லா கவனிங்க. ஆனா நம்ம தவறே செய்து கொண்டிருப்போமானால் அது பாவமாய் மாறிவிடும். हम हमेशा गलतियां करते रहेंगे तो वो पाप बन जाएगा। அதே பாவத்தை திரும்ப திரும்ப செய்தால் அது சாபமாய் மாறிவிடும். वही पाप को बार बार करते रहेंगे तो वो शाप बन जाएगा। அந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை, போராட்டங்களை, வேதனைகளை உண்டாக்கி விடுகிறது. वो हमारा जीवन में कभी तकलीफ, मुसीबतें, वेदनाओं को लाता है। சரி, அருமையான தேவஜனமே, தவறு என்றால் என்ன? गलतियां कहेंगे तो क्या है? தவறு என்பது மிஸ்டேக் என்று சொல்லுகிறது. हाँ, गलतियां कहेंगे तो मिस्टेक करके कहते हैं। இந்த மிஸ்டேக் எங்க வரும்? நம்முடைய மேத்ஸ்ல வரும், கணக்குல இந்த மிஸ்டேக் வரும். हाँ, वो गलतियां कहाँ पर आते हैं? गणित में आता है। இந்த கணக்குல கூட்டுறதுக்கு பதிலா கழிச்சு விட்டா மிஸ்டேக் வரும். हाँ, अगर गणित में प्लस करने की जगह में माइनस करेंगे तो भी उधर गलत हो जाता है। அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியாய் செய்ய வேண்டியதுக்கு பதிலா வேற எதையாவது செய்ய நம்முடைய வாழ்க்கையில மிஸ்டேக் வரும். हमारा जीवन में जो बराबर से हमको करना है, अगर वो नहीं करेंगे, कुछ गलत करते तो हमारा जीवन में भी गलतियां हो जाती हैं। இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு நாம செய்த மிஸ்டேக், நாம செய்த தவறுகள் காரணமாக இருக்கு. आजकल बहुत जनों का जीवन में तकलीफ आने के लिए कारण है कि हम जो गलतियां करते हैं उसके वजह से। அடுத்து நம்முடைய பெற்றோர் நம்முடைய வாழ்க்கையில செய்த தவறுகள் இன்றைக்கு நாம अनेक பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். एक तो हमारा माँ बाप ने जो गलती किया उसका हम भोग रहे। ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், मैं आपसे कहता हूँ, நாம் செய்த தவறுகள் நிமித்தம் தான் நம்ம अनेक பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டிருக்கிறோம். हम जो गलतियां करते हैं उसके द्वारा हम बहुत सारा गलतियों के अंदर हम फंस जाते हैं। நாம் எடுத்த தீர்மானம், நாம செயல்பட்ட தவறான காரியங்கள், हमने जो निर्णय लिया, वो हमने जो कार्य किया वो गलत कार्य, இப்படி இவைகளினாலே நம்முடைய வாழ்க்கையில अनेक தவறுகள் நிமித்தம் வறட்சியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். वैसा हमारे गलतियों के द्वारा हम बहुत सारा अकाल हमारा जीवन में आता है। இங்கே வேதம் சொல்லுகிறது நம்ம अनेक விஷயங்களில் தவறிக்கொண்டிருக்கிறோம். यहाँ पर वचन कहता है हम बहुत सारा बातों में चूक जाते हैं। இங்கே இந்த யாக்கோபு மிக முக்கியமாய் சொல்லுகிற காரியம், நம்முடைய வார்த்தையில, பேச்சில நம்ம தவறுகிறோம். याकूब यहाँ से ध्यान देके बोलता है हमारा मुंह के द्वारा, मतलब जीभ के द्वारा, मतलब हमारा बोल के द्वारा निकलने वाली गलतियां। தேவ ஜனமே, நாம் अनेक நேரங்களில் தவறுகிறோம். நம்முடைய வாயின் வார்த்தையில் நாம் தவறுகிறோம். हम बहुत सारे बार गलती करते हैं, हमारा जो मुंह से निकलने वाला शब्द के द्वारा हम गलतियां करते हैं। தேவ ஜனமே, நம்முடைய தவறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே अनेक வறட்சிகளை, பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கிறது. हमारा जो मुंह से निकलने वाले शब्द के द्वारा बहुत बार हमारे जीवन में अकाल लाता है। அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைக்கு காரணம் என் வாய்தான். हमारा जीवन बहुत सारे जो तकलीफ उसका कारण है वो हमारा मुंह है। எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? என் பிரச்சனைக்கு காரணம் நான் தான். कितना जन मान लेते हैं कि मेरा तकलीफ का कारण मैं हूँ? ஏத்துக்கவே மாட்டோமே. हम स्वीकार करेंगे ही नहीं। ஏத்துக்கவே மாட்டோம். இல்ல, அவங்க அப்படி செஞ்சதுனாலதான் இப்படி ஆயிருச்சு. हम स्वीकार करेंगे नहीं, वो लोग ने ऐसा किया इसके लिए ऐसा हुआ। ஏன்பா தண்ணி கீழே கொட்டிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, क्यों बाबा पानी नीचे गिरा, अगर हम पूछेंगे तो அவங்க கிளாஸ் வச்சாங்க, நான் தெரியாம தட்டிட்டேன். उन्होंने ग्लास वहां पर रखा तो मेरा गलती से लग गया। தேவ ஜனமே, என்னைக்கு நாம ஒத்துக்கொள்ளவில்லையோ அத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில வறட்சியை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கு. जब तक हम स्वीकारते नहीं तब तक हम हमें जीवन में हमेशा अकाल रहेगा। நாம் நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். हम हमारा गलतियों को स्वीकार के उनके पास अगर हम क्षमा मारेंगे, हमारा जो जीवन अकाल है वो हरा भरा हो जाएगा। இல்ல, மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில நாம செய்த தவறுகளுக்காக हमारे जीवन में जो गलती के इसलिए வருந்தி நான் செஞ்சேன்னு ஒத்துக்கொள்ள வேண்டும். उस गलतियों को हमको मानना चाहिए, हाँ मैंने किया। அதை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செய்ய வேண்டும். वो परमेश्वर के सन्निधान में बताना चाहिए, कबूल करना चाहिए। அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். उसका पास क्षमा मांगना है। அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். उस वक्त में हमारा जीवन में हरियाली आएगी। தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயினாலதான் நிறைய தப்பு பண்றோம். हम हमारा जीवन में हमारे मुंह के द्वारा बहुत गलतियां करते हैं।
எப்படி அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாய் எல்லா பாவங்களுக்கும் தொடக்கமான வாசலாய் இருக்கிறது. हमारा जो मुंह है सारे पापों का वो द्वार है. நம்முடைய வாய் अनेक பாவங்களுக்கு காரணமாய் இருக்கிறது. हमारा जो मुंह है बहुत सारे पापों का कारण है. புரிய மாட்டேங்குதா? கொஞ்சம் வேகமா வாங்குக்கா. கொஞ்சம் வேகமா வாங்க. நல்லா கவனிங்க. நம்முடைய வாய் अनेक பாவங்களுக்கு காரணமாய் இருக்கிறது. हमारा जो मुंह है बहुत सारे पापों का कारण है. நம்முடைய வாய் தான் अनेक பிரச்சனைகளை உண்டாக்கி விடுகிறது. हमारा जो मुंह है बहुत सारा समस्याओं को लाता है. வேதம் சொல்லுகிறது வார்த்தை மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாதே. अगर बहुत सारे बात करेंगे तो बिना पाप का नहीं रहेगा. வேதம் சொல்லுகிறது अनेक வார்த்தைகளினால் अनेक பேச்சுகளினால் கண்டிப்பாக ஒரு பாவம் இருக்கும். और वचन कहता है बहुत सारा शब्दों के द्वारा बहुत वहां पर जरूर पाप आएगा. ஒரு ஆள் இடத்துல ஒரு குறிப்பிட்ட நிமிடத்துக்கு மேல நம்ம பேசினா கண்டிப்பா ஒரு தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. अगर कोई भी इंसान के पास हम ये कितने वक्त उससे भी ज्यादा बढ़कर अगर बोलेंगे तो उधर जरूर एक पाप आएगा. நம்முடைய வார்த்தைகள்ல ஒரு லிமிட் இருக்க வேண்டும். हमारे शब्दों में एक लिमिट होना चाहिए. நம்முடைய பேச்சில ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். हमारा जो बोलने में हमें को कंट्रोल होना चाहिए. மனசுல பட்டிச்சு பேசுறேன் இந்த வேலையெல்லாம் இங்க ஆகாது. மனசுல பட்டிச்சு மனம் திறந்து பேசுனேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. हाँ, मन में ऐसा लगा इसके लिए मन खोल के बात कर रहा हूँ, ऐसा नहीं हो सकता. மனசுல உள்ளதெல்லாம் பேசலாம்னா அது என்ன குப்பையா? मन के सारे बात बोलेगे तो वो क्या कचरा है क्या? அப்படிலாம் இருக்க மனம் நமக்கு ஃபில்டர். எதை பேசணுமோ அதை தான் வாயை திறக்கணும், எதை பேசக்கூடாத வாயை மூடணும். हमारा जो मन है वो फिल्टर है, जो बात करना है वही बात करना है, जिसको नहीं बात कर जो बात नहीं करना है उसको बंद करना है. மனசுல 1000 எண்ணங்கள் வரும், 1000 சிந்தைகள் வரும், உடம்புல சரீரத்துல अनेक உணர்வுகள் வரும், அதையெல்லாம் வாயில வெளிப்படுத்த கூடாது. मन में बहुत सारे विचार सोच विचार आते हैं, बहुत कुछ सोचने को आता है, वो सब हमको बाहर बताना नहीं है. பாருங்க, இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த இப்படி வாயின் தகராறினால் நம்ம अनेक காரியங்களில் சிக்கொண்டு இருக்கிறோம். हमारे जीवन मुंह से हुआ हर एक तकरार के वजह से हम आज फंसे हुए हैं. இந்த வாயினாலே நம்மளே சபித்துக் கொண்டோம். इस मुंह के द्वारा हम अपने आप को ही शापित किया है. இந்த வாயினாலே अनेகரை நாம் சபித்து இருக்கிறோம், பேசி இருக்கிறோம், திட்டி இருக்கிறோம், மனதை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். हम इस मुंह के द्वारा बहुत लोगों को गाली गलौज किया है, उनको चिल्ला है, उन बहुत जनों को हमने वेदना भी दिया है. வார்த்தை மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. शब्द जास्ती वापरने से पाप नहीं है, ऐसा नहीं हो सकता. நான் கேக்குறேன், உங்களுடைய போன் உங்களுடைய தகவல்களை பரிமாறுறதுக்கு தான் போன். आपका जो फोन है मैसेज इधर उधर करने के लिए फोन रहता है. ஒரு 15 நிமிடத்துக்கு மேலாக தேவை இல்லாதவங்க இடத்துல பேசினா அங்கே பாவம் இருக்கிறது. एक 15 मिनट के ऊपर बिना मतलब का अगर किसी से आप बात करते हैं तो वहां पर पाप उत्पन्न होता है. ஒருவேளை நீங்கள் பேச விரும்பினா சாமனே உட்கார்ந்து பேசுங்க, अनेक பாவத்துங்களுக்கு அது தடையா இருக்கும். अगर आप बात करना चाहते हो सामने बिठा के आप बात करो तो बहुत सारे पापों के लिए वो रुकावट हो जाएगा. போன்ல 15 நிமிடத்துக்கு மேல பேசினா அங்க பாவம் இல்லாமல் இருக்காது தேவ பிள்ளை. अगर फोन में 15 मिनट के ऊपर अगर आप बात करोगे वहां पर पाप नहीं, ऐसा नहीं होगा. 5 நிமிஷம் குடும்பத்தை பத்தி பேசுறீங்க, 5 मिनट परिवार के बारे में बात करोगे, அந்த 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய சமையலை பத்தி பேசுறீங்க. 5 मिनट से लेके 10 मिनट तक आप खाना जो बनाए उसके बारे में बात करोगे. இந்த 10 நிமிஷத்துக்கு மேல அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. 10 मिनट के बाद में क्या करोगे? दूसरा परिवार के बारे में बात करोगे. தேவையா நமக்கு? वो सब हमारे लिए जरूर है क्या? அடுத்த குடும்ப பிரச்சனை, அடுத்த ஜனங்களுடைய தோல்வி வெற்றி அது நமக்கு அவசியம் இல்லை. दूसरे लोगों का हार जीत, उनका परिवार का बात हमको जरूरत नहीं है. தேவ ஜனமே, நம்ம குடும்பத்தை ஆதாயப்படுத்தி தேவ சமூகத்துல சேரணும், அதுதான் முக்கியம். हमारा परिवार को हम कमा के परमेश्वर के सन्निधान में पहुंचाना है, वही हमारे लिए जरूरी है. இந்த குடும்பத்துல கேட்டு அந்த குடும்பத்துல சொல்றது, அந்த குடும்பத்தை கேட்டு இந்த குடும்பத்துல சொல்றது உலகத்தை அவங்கள மெச்சிக் கொள்ளுவான், ஆனா கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவான்.
इस परिवार से सुन के उस परिवार में बताना, उस परिवार में सुन के उस पर, दुनिया वाला आपको मान लेगा लेकिन परमेश्वर आपको नहीं मानेगा। உலகத்தை உன்னை சபா நல்லா சொல்றேன்னு சொல்லுவான், உன்னை புகழுவான், ஆனா தேவன் உன்னை வாந்தி பண்ணி போடுவான். हाँ, दुनिया के वाले बोले बोले हाँ शाबाश अच्छा बात करते हैं, लेकिन परमेश्वर आपको उल्टी कर देगा। அருமையான தேவ ஜனமே, நம்முடைய போன்ல பேசுகிற வார்த்தையின் அளவு மிகவும் சுருக்கமா இருக்க வேண்டும். हम जो फोन में जो बात करते हैं वो शब्द बहुत कम होना चाहिए। உங்களுடைய பிரச்சனைகளை ஊழியக்காரனிடத்துல அல்லது நீங்க நம்புகிறவங்க இடத்துல மனம் திறக்கலாம், ஆனா மற்றவங்களை பற்றி மணிக்கணக்கா பேசக்கூடாது. आपका जो समस्या है, जो सेवक है, यानी तो आप जिसके ऊपर विश्वास करते हो उसके पास आप मुंह खोल सकते हो, लेकिन घंटा घंटा बात मुंह नहीं खोलना चाहिए। நம்முடைய வாயின் வார்த்தையினால் அநேக மீறுதல்கள், அநேக தவறு செய்து இன்றைக்கு நாம் வறட்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हमारे मुंह के शब्द के द्वारा हम बहुत सारा उल्लंघन करते हैं और हम अकाल के दिनों में रहते हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக। परमेश्वर आपको आशीष करे। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும்। जो अच्छा संभाषण नहीं है वो हमारा जो अच्छी बात है उसको खराब कर देगा। அருமையான தேவஜனமே, ஒரு நல்ல குடும்பத்துல தேவையில்லாத வார்த்தைகள் தடுமாறுமானால் கண்டிப்பாக ஒரு ஒழுக்கக்கேடு வந்துவிடும்। अगर एक अच्छा परिवार में बिना मतलब के शब्द डगमगा जाएंगे तो वहां पर वो परिवार डगमगा जाएगा। உன்னுடைய வாட்ஸ்அப்ல, உன்னுடைய பேஸ்புக்ல, உன்னுடைய போன் கால்ல தேவையில்லாத வார்த்தையை பேச அங்கே ஸ்டாப் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால்। आपका व्हाट्सएप में, आपका मैसेज में, आपको बात करने में अगर बिना मतलब का कोई शब्द है तो वहां पर ही आप रुक जाओ। நீ போன் பேசும் பொழுது ஒரு ஆண் பெண்ணிடத்துல பேசுகிறாயா, ஒரு பெண் ஆணிடத்துல பேசுகிறா, ஞானம் அவசியம்। अगर फोन में बात करने के टाइम एक पुरुष स्त्री से या स्त्री एक पुरुष से अगर बात करता है तो ज्ञान से आप बात करो। நம்மளுடைய வாயின் வார்த்தை என்கிற தவறினால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அநேக குடும்பங்களில் வறட்சி, பிரச்சனை, சந்தேகம்। हमारा मुंह के गलती से आजकल बहुत परिवार में संदेह होता है और मतलब अकाल आया हुआ है। அருமையான தேவ ஜனமே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாத சம்பாஷணை, தேவை இல்லாத பேச்சு வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தையும் ஒழுக்கக்கேடையும் உண்டாக்கிவிடும்। बिना मतलब का संभाषण जो करते, बातें जो करते, वो हमारे जीवन में एक सीधा से चलने वाला रास्ता नहीं आता है। அருமையான தேவ ஜனமே, இந்த ஒழுக்கக்கேடு இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது। ये जो गड़बड़ी है वो सब जगह में दुनिया में चल रही है। அவன் அவனை வச்சிருக்கான், இவன் அவளை வச்சிருக்கான், அசிங்கமா தெரியல? ये इसने उसको रखा, उसने उसको रखा, ये सब गंदा नहीं है क्या? அருமையான தேவ ஜனமே, நல் ஒழுக்கங்களை தேவையில்லாத வார்த்தை கெடுத்து போடுகிறது। जो बरोबर नहीं है वो सब जो अच्छा जो उसको भी खराब कर देता है। எத்தனை குடும்பங்களை நல் ஒழுக்கம் இல்லாத பேச்சுகள் கெடுத்து இருக்கிறது। इतने घरों में हम देखते हैं अच्छी बातें नहीं होती है, वहां पर जो अच्छे से रहना चाहिए वो उसको भी खराब कर देता है। தேவ ஜனமே, ஒழுக்கம், உன் வாழ்க்கையில இருக்கிற ஒழுக்கத்தை, உன் வாழ்க்கையில இருக்கிற டிசிப்ளினை வார்த்தை கெடுத்து விடும்। हमारे जीवन में जो डिसिप्लिन है वो जो बराबर अगर शब्द हम वापरते नहीं है तो हमारे जीवन में जो भी डिसिप्लिन है वो खराब हो जाएगा, शिस्त जो है खराब हो ஒரே जाएगा। கணவன் ஒரே மனைவி எனக்கு கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற ஒழுக்கத்தை தேவையில்லாத சம்பாஷணை கெடுத்து விடும்। एक ही पति एक ही पत्नी करके परमेश्वर ने जो शिस्त दी है उसको वो खराब कर देगा। இன்னைக்கு தேசம் முழுவதும் கள்ளக்காதல்। आजकल दुनिया भर में झूठा प्यार। என்ன வாலிப பிள்ளைகள்ல கல்யாணம் ஆனவங்க தான் கள்ளக்காதல் பண்றாங்க। जो जवान बच्चे वो लोग नहीं है, जो शादीशुदा लोग है वो लोग करते हैं। எங்க இருந்து உருவாகிறது? தேவையில்லாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுத்து விடுகிறது। ये बिना मतलब को जो बातचीत होते उसमें से अच्छे गुण सब खराब हो जाते हैं। இப்பொழுதுள்ள காலத்துல கல்ச்சர், கேஷுவல், பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் பிரபு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறுறாங்க। आजकल का कल्चर है भाई बहन कहते हैं, बाद में लोग भाई बहन ही पति पत्नी बन जाते हैं। தவறு தேவ பிள்ளைகளே, गलत है ये। இத கொஞ்சம் வேகமா சொல்லுங்க। இது தவறு தவறு தேவ பிள்ளைகளே। இப்போ क्या कवेल
இது தவறு தேவ பிள்ளை. हेलो, ये सब गलतियां हैं. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில பேச்சு நம்ம ஒழுக்கத்தை கெடுத்து விடுது. हमारा जीवन में जो हमारा मुंह से जो शब्द निकलता है वो हमारा डिसिप्लिन को खराब कर देता है. அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள். वचन कहता है एक बुद्धिमान स्त्री अपना घर को बांधती है. ஆனால் புத்திஹீனமான ஸ்திரியோ தன் கைகளால் குடும்பத்தை இடித்து போடுகிறாள். और एक बुद्धिहीन स्त्री अपना परिवार को अपने हाथों से तोड़ती है. நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்திரியை மட்டும் சொல்லல, அங்கே இருக்கிற ஆணையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். वहां पर सिर्फ स्त्री को नहीं कहता हूँ, वहां पर जो पुरुष है उसको भी साथ में कहता हूँ. வார்த்தையில் अनेक விஷயங்களில் தவறி இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, எத்தனை குடும்பங்களில் வறட்சி வந்திருக்கிறது. कितना शब्द है, कितना परिवार अलग हुए, कितना परिवार में आकाल है. அருமையான தேவஜனமே, எத்தனை பிள்ளைகள் இங்க அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். कितने बच्चे आज अनाथ हैं. அருமையான தேவஜனமே, கல்யாணமானவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி அவங்க பாட்டு போயிடுறாங்க. இந்த பிள்ளைங்க அனாதை ஆகுறாங்களே. जो शादी के वो लोग अपने लव करके वो लोग चले जाते हैं, लेकिन जो उनके जो बच्चे हैं वो अनाथ हो जाते हैं. இதே மும்பையில் நடந்த ஒரு சம்பவம். ये मुंबई में ये घटना घटी. ரிக்ஷா ஓட்டுற ஒரு சகோதரர், रिक्शा चलाने वाला एक भाई, அவருடைய மனைவி வேறொரு பையனோட, குறைந்த வயது ஒரு பையனோட தொடர்பு. उनकी जो पत्नी जो कम उम्र वाला लड़का था उसके साथ में रिश्ता था. இது எங்க இருந்து போன் கால்ல ஆரம்பிச்சது. क्योंकि ये फोन कॉल से शुरुआत हुआ. அடுத்தது வாட்ஸ்அப்ல தேவையில்லாத பேச்சில ஆரம்பிச்சது. उसके बाद में व्हाट्सएप में बिना मतलब का सब बातचीत चालू हुआ. நீங்க புரிந்து கொள்ளுங்க நினைக்கிறேன், டபுள் மீனிங்ல ஆரம்பித்தது. आपको समझ में आया होगा, सब डबल मीनिंग में शुरुआत हुआ. அந்த பையனுக்கும் திருமணமானது, இந்த அம்மாவுக்கும் திருமணமாய் 2 பிள்ளை. वो लड़के का भी शादी हो चुका था, ये माँ को भी शादी होके 2 बच्चे हैं. இந்த அம்மா இந்த ரிக்ஷாக்காரனை விட்டுட்டு அந்த பையனை கூட்டிட்டு ஓடிச்சு ஊருக்கு. इसने ये औरत ने क्या किया, उसका दोनों बच्चों को छोड़ के वो लड़का को लेके वो गांव चली गई. 2 பிள்ளைகள் அனாதை. 2 बच्चे अनाथ हुए. அங்க அந்த ஊருக்கு போய் அவங்க 3 மாசம் கூட சரியா வாழல. गांव में जाके 3 महीने भी अच्छे से भी जिए नहीं वो लोग. அம்மா அங்க ட்ரெயின்ல விழுந்து அந்த அம்மா செத்து போச்சு. वो जो औरत थी वो ट्रेन में गिर के मर गई. அந்த பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. वो लड़का को पुलिस पकड़ कर लेकर गए. அந்த பையனுடைய மனைவியை அவங்க அம்மா அப்பா கூட்டு போயிட்டாங்க. वो लड़के का बीवी को उसका माँ बाप लेकर गए. இந்த ரிக்ஷாக்காரன் அந்த 2 பிள்ளைங்க நடுத்தெருவுல. वो रिक्शा वाला उसके 2 बच्चे बीच रास्ते पे. நாம் செய்கிற சில தவறுகள், அருமையான தேவஜனமே, தேவையில்லாத வார்த்தைகள் பாவத்தை உண்டாக்குகிறது, வறட்சியை உண்டாக்குகிறது. हम कई जो कार्य करते हैं बिना मतलब की बात जो करते उसमें से वो आकाल आ जाता है. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற போன், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நல்ல காரியங்கள் தேவனுக்கண்டும் சரியாய் பயன்படுத்தப்படட்டும். आपके लिए वो जो फोन है, जो कार्य है, वो परमेश्वर का अच्छा कार्य के लिए उसका इस्तेमाल करो. பாருங்க, சாராள் செய்த தவறு ஒரு பெரிய வறட்சியை உண்டாக்குனது, பிரச்சனையை உண்டாக்குனது. सारे ने जो गलती की उसके द्वारा एक बड़ा आकल हुआ. இந்த வேலைக்காரி நிமித்தம் குடும்பம் கட்டப்படட்டும் என்று சொல்லி ஆகாரை கொடுத்தார். ये काम वाली के द्वारा अपना परिवार आगे बढ़ने दो करके उसने हजीरा को दिया. ஆகார் நிமித்தம் உண்டான சந்ததி அது ஒரு துஷ்ட சந்ததியாய் மாறிவிட்டது. हजीरा का द्वारा जो उत्पन्न हुआ है जो संतति है वो दुष्ट पीढ़ी बन गई. அந்த சந்ததி நிமித்தம் இன்னைக்கும் தேசத்தில் பிரச்சனை. आज का दिन भी वो पीढ़ी के द्वारा आज भी देश में हमारा तकलीफ है. அருமையான தேவஜனமே, நம்முடைய தீர்மானம், நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானம் சரியா இல்லைன்னா வறட்சி. हम जो निर्णय लेते हैं हमारा परिवार में और हम हमारा जीवन में जो अगर वो बराबर नहीं रहेगा तो हमारा जीवन में आकाल आएगा. ஆண்டவருடைய அற்புதத்துக்காய் காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு தவறு செய்திடக் கூடாது. परमेश्वर अद्भुत कार्य के लिए हमें इंतजार करना है. घाय में हम गलती नहीं करना है. நம்முடைய வாழ்க்கையில செய்கிற अनेक தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில வறட்சியை, பிரச்சனையை, நிம்மதியை கெடுத்து விடுகிறது.
हमारा जीवन में कई हम गलती करते उसके द्वारा हमारा सुख शांति सब चला जाता है और हमारा जीवन में अकाल आता है। சிம்சோன் தன் வாழ்க்கையில் தவறு செய்தான். सिमसोन ने भी अपना जीवन में उसने गलतियां की। ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி இருந்தார் அவனுடைய தேவனுடைய காரியத்துக்காக. परमेश्वर ने उसको अभिषेक किया था परमेश्वर का कार्य के लिए। ஆனால் அவனோ இச்சையில விழுந்து தெளிநாள் என்கிறவருடைய மடியில படுத்துக் கொண்டான். लेकिन उस ओछा मिर्ग तेलीनाल का मांडी पे सोया। அவனுடைய அபிஷேகத்தை இழந்தான். वो अपना अभिषेक को खोया। அவனுடைய பலத்தை இழந்தான். उसका बल को उसने खोया। அவனுடைய மகிமையை இழந்தான். उसका महिमा को उसने खोया। அவன் கண்ணு பிடுங்கப்பட்டவனாய் காணப்பட்டான். उसकी आंखें निकाल दी गई। எந்த கண் அவனுக்கு தவறு செய்ய கொண்டு போனதோ அதே கண் அவனுக்கு பிடுங்கப்பட்டது. जो आंखें उसको गलत राह में जो लेके गई वो आंखें निकाल दी गई। நாம் செய்கிற தவறு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே अनेक உபத்திரவத்துக்கு நேராய் நம்மளை தள்ளி விடுகிறது. हम जो गलतियां करते वो गलतियां हमारे जीवन में आत्मिक जीवन बहुत सारे तकलीफ के ओर हमें लेकर जाती हैं। அபிஷேகத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை, अभिषेक को खोने का एक परिस्थिति, கிருபைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை, अनुग्रह को खोने का एक परिस्थिति, அவருடைய ஆவியானவர் நம்மளை எடுத்து விட ஒரு மோசமான அனுபவம். पवित्र आत्मा हमसे ले लिया गया ऐसा एक बड़ा एक बहुत बुरा एक अनुभव। நம்முடைய ஆவிக்குரிய கண் மூடப்பட்டு உலக பிரகாரமாய் கண் திறக்கப்படுகிறது. हमारा आत्मिक आंखें बंद हो जाते हैं और दुनिया के हिसाब से हमारे आंखें खुल जाती है। அதனுடைய உதாரணம் என்ன? उदाहरण क्या है? தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம பிரயாசப்பட வேண்டிய நாம உலகத்துக்காக பிரயாசப்பட முடியாய் தள்ளப்படுகிறோம். परमेश्वर का राज्य के लिए कोशिश करने वाले हम दुनिया के लिए कोशिश करने का जैसा हम वहां पर दखल दिए जाएंगे। அருமையான தேவஜனமே, प्यारे परमेश्वर के लोगों, சிம்சோனுடைய தவறு அவனுக்கு மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வறட்சியை உண்டாக்கினது. सिमसोन का जो गलती है उसको ही नहीं इजराइल लोगों को भी एक बड़ा अकाल लाता है। தேவஜனமே, சவுல் 1 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த சவுல் செய்த ஒரு தவறு, पहला सामुएल जो मैं बोला गया सऊल है उसने जो एक गलती किया, அவருடைய அபிஷேகத்தை இழந்து ராஜ்ய பாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. वो अपना अभिषेक को भी खोया और अपना वो राज्यभार को भी उसने खोया। அருமையான தேவஜனமே, அவன் கர்த்தருக்கண்டு ஒரு மகிமையை கொடுக்காம தனக்கண்டு அந்த மகிமையை எடுத்துக்கொண்டான். वो परमेश्वर को एक महिमा नहीं दिया, वो खुद के लिए एक महिमा दिया। அருமையான தேவஜனமே, ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை, தீர்க்கதரிசிகள் செய்ய வேண்டிய வேலையை அவன் அவசரப்பட்டு செய்ய ஆரம்பித்தான். जो याजक लोग जो भविष्य लोग जो कार्य करना चाहिए था उसने घाय करके वो खुद करने लगा। தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை தனக்கு நேராய் திருப்பி கொண்டான். परमेश्वर की ओर को परमेश्वर को देने जो महिमा को वो अपनी ओर उसने फिराया। கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியவன் ஜனங்களுக்கு கீழ்ப்படிய பழகி கொண்டான். परमेश्वर की आज्ञा मानना चाहिए था लेकिन उसने लोगों की आज्ञा माना। காரணம், அவன் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம் எடுக்கப்பட்டாயிற்று. क्यों? कारण क्या? उसके ऊपर जो अभिषेक रखा था वो ले लिया गया था। அவன் ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளப்பட்டான். उसको राज्यभार से निकाल दिया गया। தாவீது அங்கே ராஜ்யவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். वहां पर दाऊद को राजा बना के अभिषेक किया गया। அருமையான தேவஜனமே, நம்மளுடைய தவறுகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கு. हमारा जो गलतियां कितना बड़ा समस्या को लाते हैं। அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய தவறுகளுக்காக நாம் வருந்துவோம். आज हम हमारा गलतियों के लिए हम क्षमा मांगेंगे। நம்முடைய தவறுகள் அறிக்கை செய்து மன்னிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பு வருகிறது. हमारा गलतियों को जब हम कबूल करेंगे तभी परमेश्वर हमारा जीवन में हरियाली आएगी। உங்க வாழ்க்கையை ஆண்டவர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நாட்களிலும் உங்களை அவர் செழிப்பாய் நடத்துவார். परमेश्वर आपका जीवन में आपको रोज लेके चलेगा और बड़ा अकाल के दिनों में वो आपको तृप्त करेगा। கொஞ்சம் நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாமே. हम अपने आप को जांच के देखेंगे, ஏன் என் வாழ்க்கையில இது ஆண்டவரே? क्यों मेरा जीवन में ये है? ஏன் என் வாழ்க்கையில சோர்வு? मेरा जीवन में क्यों निराशपन है?
ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன் ஐயா? क्यों इतना सारा समस्या मेरे जीवन में, ஏன் இவ்வளவு போராட்டங்களும் நான் கடந்து போகிறேன்? इतना समस्या पार करके मैं क्यों जा रहा हूँ? என்னுடைய தவறுகள் இருந்தால் தயவு செய்து என்னை மன்னியும் ஆண்டவர். अगर मेरा गलती रहेगा तो प्रभु दया करके मुझे क्षमा करो, எனக்கு காண்பியும் ஆண்டவர். मेरा गलतियों को मुझे बताओ। வாலிபத்துல அல்லது திருமணமான பின்பு என்னுடைய வாயினாலேயோ மற்ற எந்த காரியங்கள் தவறு செய்திருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவர். पहले से शादी के बाद में अगर मेरे मुंह के द्वारा कोई भी गलती किया तो मुझे क्षमा करो। ரத்த தலையை கழுவையா, आपका लहू के द्वारा मुझे दो। ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளு. मुझे प्रभु आप आशीष करो करके आप मांगो।